நம்ம பகுதிக்கு எந்த மரம் விற்பனை ஆகும், எந்த மரத்தை எவ்வளோ நாளையில் வச்சு நம்ம ப்ரூனிங் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய வழக்கமாக சொல்லியிருக்காங்க. ஒரு மரம் செடி வைக்கிறதுலேருந்து அந்த செடி வச்சு மரமாகி அந்த மரத்தை எப்படி பராமரிக்கிறது, அதை விற்பனை செய்யறது எப்படிங்கிறத எல்லாரும் எடுத்து சொன்னாங்க. மேற்றுப்பாற்றி முறை அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மரங்களை எப்படி நடுவது, தண்ணி இருக்கிற இடம் எப்படி, வறட்சியா இருக்கிற இடங்களை எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நெல், கரும்பு, சோளம், கோதுமை போன்ற பயிர்கள் செய்துதான் விவசாயத்துல வருமானம் பெற முடியுமா? அப்ப மரங்கள் தேக்கு, சந்தனம், மகோகனி, செம்மரம், மலைவேம்பு போன்ற டிம்பர் மரங்களை நடவு செஞ்சு லட்சக்கணக்கிலையும் சம்பாதிக்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயி ஒருத்தர் குறுகிய காலத்துல வருமானம் வேணும்னு டிம்பர் மரங்கள் நட்டு பல லட்சம் லாபம் எடுத்திருக்காரு. குறுகிய காலம் வருமானம் தேவைங்கிறதுனால மலைவேம்பு நட்டு ஒரு 5.5 வருஷத்துல எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 மலைவேம்பு 120 டன் அதில் கிடச்சிச்சு. அந்த 120 டன்னுமே அன்னைக்கு ரேட்டுக்கு 5500 விற்றோம். ஒரு டன்னு 5500 6-7 லட்ச ரூபா அதுலேருந்து கிடச்சிது. இது அந்த வழிகாட்டுதல் ஈஸாக தான் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. உங்க நிலத்தையும் இப்படி ஒரு ஏடிஎம் மிஷினா மாத்தணுமா? கவலையே வேண்டாம். மண்ணுக்கேற்ற மரங்களை எப்படி தேர்வு செய்யறது, டிம்பர் மரங்களோட பண்புகள் மற்றும் பயன்கள், மரம் நடுற வழிமுறைகள், நீர் மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை, பூச்சி மற்றும் நோய் தாக்குதல், உணவு காடு வளர்ப்பது பற்றிய வழிமுறைகள் போன்ற இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல அனுபவமுள்ள ஈசாவோட காவேரி கூக்குரல் களப்பணியாளர்கள் ஜூலை 26ஆம் தேதி மகத்தான வருமானம் தரும் மர விவசாயம் பற்றிய இலவச ஆலோசனை கூட்டத்தை 18 மாவட்டங்களில் நடத்த ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அனுமதி இலவசம், ஆனா முன்பதிவு அவசியம். மேலும் தகவல்களுக்கு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க.